ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நானும் கரண்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி முடிக்கணுன்றது சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் நான் கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோமில் IDEUNOM அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் தான் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் லிங்க். இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இந்த கம்பல்சரி இன்டர்னல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு டைரெக்டாகவே டெஸ்ட் பேஜுக்கு போயிடும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே அதுவே பாப்பப் ஆகும். இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னலாம் இருக்குது இந்த யூனிவர்சிட்டியில் அப்படின்னு வரும். அதை எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. புதுசாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் விட்டால் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கம்பல்சரி அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும் போது டிசம்பர் 31 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் போட்டுருக்குது. ஆனால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 31 வரைக்கும் நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை எடுக்கலாம். அந்த கம்பல்சரி அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் இருக்கிறத படிச்சுட்டு டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐடி கார்டில் இருக்க நம்பர் A24 இல்லை C24 இல்லை A25 C25 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற நம்பர், அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அதை போடுங்க. போட்டுட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த்து ஐடி கார்டில் இருக்க மாதிரியே போடுங்க. நடுவில் ஐஃபன் போடணும். ஸ்லாஷ் போட்டால் கூட ஓப்பன் ஆகாது. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை டெஸ்ட்டு முடிச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை முடிக்கணும் அப்படின்றது வருது. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் எல்லாமே பிளாங்காக இருக்கும். 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 20 கொஷின் இருக்கும். 20 கொஷினுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு வாட்டி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. கீழே சேவ்னு இருக்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருந்த ஓப்பன்னு ரெட்டில் இருந்தது இப்போ டிக்கில் இருந்திருக்கும். டிக்கில் இருந்ததுன்னா நம்ம சப்மிட் பண்ணிட்டது அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த செகண்ட் டெஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். நம்ம 4 ஆப்ஷன்ஸில் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதெல்லாம் டிக் பண்ணுங்கள். நான் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கணும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. செக் பண்ணிட்டுக்கப்புறமா சேவ் கொடுத்துருங்க. இப்போ செமஸ்டர் எக்ஸாம் கூட நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் எழுதாதவங்க இருக்கிறாங்க. ஜனவரி 31 வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு 24 தான் எக்ஸாம் முடியுது. அதுக்குள்ளே பண்ணிவிடுங்க. அப்புறம் ஓகே கேட்கும். அதையும் ஓகே கொடுத்துருங்க. இதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு. எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா அசஸ்மெண்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதனால் ஒரு வாட்டி எல்லாமே லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி லாகின் பண்ணி எல்லாமே டிக் விழுந்திருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் கொடுத்து லாகின் திருப்பியும் பண்ணி எல்லாம் டிக் விழுந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம டெஸ்ட் முடிச்சிட்டோம் எல்லாமே. ஏன்னா டெஸ்ட் முடிக்கலைன்னா நம்மளால் நீங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிக்காமல் விட்டால் உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகாது. 31 ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட டைம் இருக்குது. நீங்கள் பண்ணிவிடுங்க. இதில் தான் நம்மளால் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அசஸ்மெண்ட் நம்ம நல்லா பண்ணாலே நமக்கு டோட்டல் மார்க் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டென்ட்டுக்கு கிரேசி பிரின்சஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.